வணக்கம். அதிமுக தொண்டன் எனும் நான் நிகழ்ச்சியோட 3ஆம் எபிசோடு வந்திருக்கோம். எபிசோட் 3. வாட் மேட் யூ கம் டு பாலிடிக்ஸ்? இது உங்களுக்கு ரொம்ப தோணுச்சு? 25 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு ஹோட்டலில் ஒரு ஆப்ப மாஸ்டர் வாழ்க்கை ஆரம்பிச்சேன். அப்போ அம்மா சேலத்துக்கு வராங்க, ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி 70 அடி பேனர் இருக்கு. இது என்னப்பா பேனருங்க அப்படின்னு கேட்ட உடனே இதுக்கு ஒரு தலைமையில் நினச்சாங்க, இதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா வழியில் அஇஅதிமுக, எடப்பாடியார் வழியில் அஇஅதிமுக, இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த லீடர்ஷிப் ஆட்ரிபியூட்ல எனக்கு ரெண்டு பேருமே ஒரே சிந்தராக தான் தெரியுறாங்க. ஆனால் எடப்பாடியார்கிட்ட ஒரே ஒரு யூஎஸ்பி, இன்னொரு யூஎஸ்பி என்னன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஐடியாலஜி ஒன்று ட்ராவல் ஐடியா. அதுக்கு சொல்கிற தகுதிகளுக்கு திரும்ப சத்தியமே கிடையாது. போய் எப்போ கருணாநிதி கையில் போச்சு திராவிடங்கிற வார்த்தைக்கு அடையாது. அதனால தான் அண்ணா திராவிட முன்னேற்ற ஆரம்பிக்கிற பிரைமரி ரீசனே அதான். இந்த 5 வருஷம் திமுகவோட ஆட்சிக்கு நீங்க என்ன மதிப்பெண் போடுறீங்க? 5 வருஷம் ஆட்சி நடக்குது, காட்சி தான் நடந்தது. பேரை மாற்றி வைக்கிறது திமுக வல்லவர். இப்போ நீங்கள் ஊழலை என்னன்னு சொல்லுவீங்க? லஞ்சம், திருட்டுத்தனம். திமுக கேட்டீங்கன்னா அவங்க என்ன மக்கள் இருக்காங்க, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரை மக்கள் வரி பண உரிமைக்கு வேண்டும். வெல்வோம் ஒன்றாக. அதுக்கு முன்னாடி ஓரணியில் கூட்டணி பஞ்சாயத்துன்னு தெரிஞ்ச உடனே கெஞ்சறது நாய் போச்சு. அதை கூட விளம்பரமா கெஞ்சுற ஒரே கட்சி திமுக உலகத்திலே. இப்போ ரீசெண்டாக அரசியல் களத்தில் ஒரு நடிகர் தாவேகாவோட தலைவர் நடிகர் விஜய் அதிமுகவும் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு. சில பேர் தற்போது விமர்சனம் போது நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன். இவ்வளோ கடுமையான வார்த்தைகளை வைக்கணுமா வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் உண்மையிலே செயல்பட பார்த்தோன்னே அந்த வச்சு தப்பில்லைங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிறாரு. அஇஅதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி இருக்கும்போது அதை செய்கிறாரு. அவர் எல்லாருமே ஏடிஎம்கே ஓட்டை தான் பிரிப்பார் அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அது என்ன? ஏடிஎம்கோட ஷிஃப்டிங் எங்கேயுமே நடக்கல, இன்டாக்டாக இருக்கு. இந்த டிஎம்டிகே அலையன்ஸ், அதாவது பிரேமலதா விஜயகாந்த் தான் சொல்லியிருக்காங்க வார்த்தை. பலம் நிறுவி காலில் விழுந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா நாங்கள் திமுக சேர்ந்துட்டோம். உலகத்திலேயே 10 வருஷமும் ஒரு பழமும் பாலும் கெடாமல் இருக்குங்கிற நம்பிக்கைக்கூடிய ஆளுகள் யார் இருக்காங்கன்னா திமுக. வணக்கம். அதிமுக தொண்டன் எனும் நான் நிகழ்ச்சியோட 3ஆம் எபிசோடு வந்திருக்கோம். எபிசோட் 3. இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்க தொண்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கழகத்தை சார்ந்து கழகத்துக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை எதிர்மறையாவோ கருத்துக்களை கழக மேலே ஒரு தப்பான பழிச்சொல்ல சாய பூசுன்னு நினைக்கிறவங்க மத்தியில் ஃபஸ்ட்டு கழகத்தின் குரலா கருத்தியல் ரீதியாக அவங்க கூட வார்த்தையிலே விளையாடி கழகத்துக்கு எந்த அவப்பேரும் வராமல் கழகத்தை பாதுகாக்கிற ஒரு யங் டைனாமிக் லீடர். அவர் வேறு யாரும் இல்லை, அவர் பேர் கோவை சத்யன். இன்னைக்கு அவர் தான் வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தொண்டன் அவர் தான். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். ஆஃப்டர் லாங் டைம் உங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதாவது ஐ வாஸ் வெரி கீன்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் திங். ஏன்னா நீங்கள் டெக்னிக்கலாகவும் சரி, லாஜிக்கலாகவும் சரி, அண்ட் பார்ட்டி வைஸும் சரி, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஏன்னா நீங்கள் வெளியேருந்து வந்த ஒரு ஆள் அப்படின்றத விட யூ ஆர் மோர் ஆன் கிரவுண்ட் பாலிட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும். எனக்கு ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு இன்டாக்ட் வித் யூ. அதனால தான் எப்பவுமே உங்ககிட்ட உங்கள் டேட் எப்போ பதர் எப்படி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு இந்த நாளுக்காக நான் ரொம்ப நாளைக்கு இந்த எபிசோட் ஆரம்பித்ததே ஃபஸ்ட்டு உங்களை வச்சு பண்ணணும்னா, ஆனால் அது நடக்கலை. பட் பரவாயில்ல, 3rd எபிசோடுக்கு வந்துட்டீங்க. அது வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வரக்கூடாதுங்கிறது இல்லை, கால சூழல் அமையப்பெறல. ப்ளஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதில் உங்களுக்குன்னு ஒரு சில லேர்னிங்ஸ் இருக்கும். ஒரு எதை சரியாக செஞ்சோம், எதை தவறாக செஞ்சோன்னு அப்படின்னு தெரிகிற கால சூழல் உங்களுக்கு டைம் ஆகும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டும் அப்படிங்கிறக்காக தான் கொஞ்சம் கால சூழல் வெயிட் பண்ணேன். இப்போ அதனால் இப்போது நீங்கள் ஒரு செட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்போது பாட்காஸ்ட் அப்படிங்கும்போது அந்த ஸ்பேஸில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டின்னு இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் இஸ் த ரைட் டைம். ரொம்ப 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 நன்றி பிரதர். நீங்கள் ஒரு கார்பரேட் ஃபீல்டில் இருந்தீங்க. ஐ திங்க் இஃப் ஐ டோன்ட் மிஸ்டேக் பேனாசோனிக் இந்தியாவில் ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸாக இருந்தீங்க இங்கே மார்க்கெட்டிங்கில். இப்போ அதுலேருந்து நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க. இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் டைனாமிக் ஷிஃப்ட். வாட் மேட் யூ கம் டு பாலிடிக்ஸ்? இது உங்களுக்கு ரொம்ப தோணுச்சு? இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொரு வரலாறுலாம் இருக்குது. சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கே தெரியாது, பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே. பார்க்க போகிறவங்க அனைத்தும் நம்ம கட்சி உடன்பிறப்புகள். அவங்க தெரிஞ்சுட்டு கோவை சத்யன் யாரும் போது அவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே. கோவை சத்யன் மாநில தகவல் நுட்ப தொழில் தலைவருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வகித்த பதவிகள் அவங்களுக்கு தெரியும். பட் கோவை சத்யன் யாருங்கிறது போது அவங்களுக்கு தெரியட்டுமே. கோவை சத்யன் சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தவர் தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு ஹோட்டலில் ஒரு ஆப்ப மாஸ்டராக வாழ்க்கை ஆரம்பித்தவர். அதுதான் என்னோட துவக்கம். ஆப்ப மாஸ்டரா? ஆமாம். ஓகே. அதனால் அப்படி தான் என்னோடய வாழ்க்கை ஆரம்பம்.
அப்படி ஆரம்பித்து படிப்படியாக அப்புறம் கல்வி திறன் வளர்த்துக்கிட்டா தான் அடுத்தது வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி கேட் எழுதி அப்புறம் எம்பிஏ மூலமாக கிடைக்கப்பெற்ற வாய்ப்புகள்லாம் பேனசானிக்கு முன்னாடி கோட்ரேஜ் எஃப்எம்சிஜியில், அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற காலத்துலேயே வந்து பிஸ்னஸ் பிளான்ஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் போடுறது. ஸோ ஐ வாஸ் மோர் இன்டு ஸ்ட்ராட்டஜி. அதுதான் என்னோடய கீ ஏரியாவாக இருந்தது. இப்போ நான் காலேஜ் படிக்கும்போதே ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் பிளான்ஸ் நான் அருண் ஐஸ்கிரீம்ஸ்க்கு விற்றுருக்கேன். ஒரு நேஷ்னல் காம்படிஷன் வந்தது, எல்லா ஐஏஎம்ஸ் எல்லாம் வந்தாங்க. அதில் என்னோட ஒரு பிஸ்னஸ் பிளானை நான் 3rd ப்ரைஸ் வாங்கி அவருக்கு விற்றுருக்கேன். ஸோ அதுவும் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதன் மூலமாக பேனசோனிக் நிறுவனத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்று அந்த இந்தியாவோட மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தேன். இப்போ நீங்கள்லாம் பார்க்குறீங்களா, லார்ஜ் ஃப்ளாட் ஸ்க்ரீன்ஸ்னு சொல்கிறீங்களா, எல்சிடி பிளாஸ்மாஸ், அதை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துனது நான் தான் பேனசோனிக் நிறுவனத்தில். அதனால் நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எல்சிடி டிவி ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்மா டிவி வந்து இன்ட்ரடியூஸ் 2005. அதனால் அதை அறிமுகப்படுத்தினேன். அதன் தொடர்ச்சியாக எப்படி ஒரு ஹோட்டலில் சமையக்கட்டில் வந்து அசிஸ்டண்ட் ஆப் மாஸ்டர் இருந்தேனோ, அது கால சூழல் மாதிரி ஏர்போர்ட்லேயே டைம் போகிற மாதிரி இருந்தது. இந்த ஃப்ளைட்டில் இறங்கி அது அடுத்த ஃப்ளைட்டு, இன்றைக்கி காலையில் பாம்பே, நைட்டு கல்கட்டா, அப்புறம் அடுத்த நாள் காலையில் டெல்லி அப்படின்னு சொல்லி அது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. திடீர்னு பார்த்தா வாழ்க்கை ஏர்போர்ட்லேயே போச்சு. இது என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கே, நம்மளுக்கு வேறு ஏதோ பண்ணணுமே, இதுக்கு நம்ம இன்னொருத்தருக்காக வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது தான் நாமளே இருக்கணும், ஆண்டர்ப்ரனராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானே என்னோடய ஆண்டர்ப்ரனர்ஷிப் ட்ரீம்ஸை பர்சீவ் பண்ணேன். அதன் மூலமாக அப்போ 2014ஆம் ஆண்டில் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது அப்போ தான் ஒரு பேச்சு பொருளாக ஆரம்பிச்சு உலக அரங்கில், இந்தியாவில் இல்லாமல் உலக அரங்கில். அப்போது வந்து ஒரு வேர்ல்டு ஸ்டார்ட் அப் காம்படிஷன் நடந்தது. அதில் வந்து ஒரு 50 ஸ்டார்ட் அப் செலக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ரவுண்டில், ஒரு கண்ட்ரிஸ் இருந்தோம் அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஒரு 50. அப்போ இந்தியாவிலேருந்து செலக்ட் பண்ண ஒரே ஸ்டார்ட் அப் கம்பெனி என்னோட தான் இருந்தது. அப்புறம் அந்த 50ல் 25 சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்ல இந்த வருஷம் 2014. ஓகே, இன்றைக்கி ஸ்டார்ட் அப்புங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, அன்றைக்கி ஸ்டார்ட் அப்புங்கிறது தெரியாது. அப்புறம் அப்போது தெரிஞ்ச ஒரே ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து இங்கே ஒரு ஆக்சலரேட்டர்னு ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டாங்க, அது மட்டும்தான். அப்போ 50 சூஸ் பண்ணதில் என்னோட நிறுவனம் போச்சு. அதுலேருந்து 25 நிறுவனத்தை சூஸ் பண்ணாங்க திரும்பியும். அதுலேயும் செலக்ட் ஆகி உள்ள போனோம். அப்புறம் அமெரிக்கா போய் அங்கே அதை ப்ரெசன்டேஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். மேன்ஹேட்டன் சொல்கிறாங்க அமெரிக்காவில். அந்த மேன்ஹேட்டனில் அமெரிக்காவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் பில்டிங்கில் தான் பிச். அப்போ தான் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமில் அந்த முதலீடு நிறுவனம் செய்ய எல்லாம் வருவாங்க இல்லையா. அப்போ அதில் வந்து எங்களுக்கு ஒரு 6வது இடம் கிடச்சிது. அப்போது அந்த ஐடி ஸ்டார்ட் அப்போட ஆர்வத்தின் மூலமாக தான் இந்த ஐடி துறையில் ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு வந்தது. அப்புறம் என்னோடய ஐடி ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய முன்னணி ஃபார்ட்டிஸ் ஹெல்த் கேர் இருக்கு இல்லையா, அதோட பேன் இண்டியா ஒன் ஆஃப் தி டெக் சப்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கியூ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருந்தேன். கரூர் வைசியா பேங்க்னு சொல்லி பேங்கிங் சிஸ்டமில் அப்படின்னு ஒரு ஐடி ஸ்டார்ட் அப் வாழ்க்கை போச்சு. அதன் மூலமாக அரசியல். பட் அரசியல் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு அரசியலுக்கு? ஏன்னா 2 வெவ்வேறு துருவங்களாச்சு. இல்லை அது ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே இருக்குது. அந்த ஆர்வம்லாம் அப்போ ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே இருக்குது. அப்பாவுக்கு ஒரு அரசியல் ஈடுபாடு இருக்கக்கூடிய இருக்குது. அப்பாவுக்கு ஒரு தனி ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் எனக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, அவர் பேரை நான் எங்கேயும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது அவரோட உத்தரவு. அவர் யார் என்ன எது எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது, நீ எதாக இருந்தாலும் நீயா சுயமாக வந்து நிற்கணும், உன்னோட முயற்சி தான், அது மூலமாக தான் நீ வரணும், இன்னொருத்தரோட அடையாளத்தில் வரக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் அவரோட அனுபவங்கள், அவரோட அரசியல் விஷயங்களை நிறைய கேட்கும் பொழுது வீட்டில் அரசியல் தர்க்கங்கள்லாம் நிறைய நடக்கும். அப்போ ரொம்ப ஈடுபாட்டோடு பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமைன்னா அம்மா தான். அரசியல் டொமைன் அப்படிங்கிறது வந்து ஆண்கள் ஆதிக்கம் இருக்க ஒரு டொமைன். அதில் ஒரு பெண்ணாக இருந்து ஒருத்தங்க சாதிச்சு வராங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் அது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறதுன்னா ஒரு இம்ப்ரெஷன் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி ஒரு லெவல் மேலே. அது எல்லோரும் இப்போ இயக்கத்தில் இருக்க நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா கூட அம்மா அப்படின்னும் போது அந்த பேரை சொன்னாலே நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் அந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால் அந்த உந்துதல் தான். ஸோ அரசியல் ஈடுபாடுங்கிறது வீட்டிலேருந்து ஆரம்பிச்சது தான். வீட்டில் தர்க்கம், சண்டை, அப்பாவோட போடுற சண்டை. அப்பாவும் இங்கே சப்போர்ட்டர் ஆஃப் புரட்சி தலைவர் தான் இருந்தாலும் சில டைம் வந்து அரசியல் டிஸ்கஷன் வரும்பொழுது அந்த அரசியலோட பேச்சுவார்த்தைகள் வரும்போது அந்த அரசியல் பற்றி ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் இல்லையா. இப்போ அதுலேருந்து வந்து ஈடுபாடு தான். அப்போது அந்த ஸ்டார்ட் அப் முடிச்சு வந்தோடனே இங்கே ஐடியில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ தான் அம்மா வந்து ஐடி விங்னு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிட்டேன் 2014.
அப்போ அது முடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ ஃபுல் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது. ஆனால் நான் வந்து நம்ம அண்ணன் எடப்பாடியாருக்கு 2009 சேலத்திலேயே அந்த நாடாளுமன்ற பரப்புரை கூட்டம், ஓகே, அதில் இருக்கிறதுலே பெரிய பேனர் வச்சது நான் தான். இது ஆக்சுவலி வந்து ரொம்ப எனக்கு கேட்கவே ரொம்ப 2019 நீங்கள் வந்து 2009 அந்த அம்மாவோட பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு எல்லோ கலர் பேனர் இருக்கும், அம்மா வருக வெல்கன்னு இருக்கும். ஓகே, அதில் வந்து பேனரில் வந்து ஃபோட்டோ போட்டு, அம்மாவோட ஃபோட்டோ போட்டு, அந்த பேனர் கீழே சின்னதாக என் ஃபோட்டோ இருக்கும் அதில். அப்போ என்ன போட்டிருக்கோம்னா சன் சத்யன் அப்படின்னு அதில் பேர் இருக்கும். அது என்ன சன் சத்யன்? அதான் என்னென்னா, நான் வந்து ஒரு என்னோட ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லி பேனசோனிக்லேருந்து வெளியில் வந்த உடனே நான் வச்சுருந்த ஒரு நிறுவனத்தோட பேர் வந்து சன் ஆர்கிடெக்ட் ரீட்டைல் டர்ன்கீ ப்ராஜெக்ட்ஸ் கம்பெனி ஒன்று வச்சுரும்போது, அப்போ என்னுடைய நண்பர் சேலத்தில் அரசியலில் அவர் ரொம்ப ஈடுபாடாக இருந்தார். நாங்கள்லாம் இப்போ கனெக்டட், காமன் கனெக்ட்ஸ் இருந்தாலும் அவர் அரசியலில் இருந்தார் அப்படின்னு. அப்போ அம்மா சேலத்துக்கு வராங்க, ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்பான்சர் பண்ணேன்னு சொல்லி 70 அடி பேனர் இருக்குது, எல்லோ கலர் பேனர். அந்த வீடியோவில் பார்த்து தெரியும். அப்போது இந்த விஷயம்னா அண்ணனுக்கே தெரியாது, தெரியப்படுத்திடுவோம். அதனால அப்போ அது இன்சார்ஜ் வந்து செங்கோட்டை. ஓகே, ஆமாம், அவர் அப்போ ரூட்டில் அவர் தான் போடுவாங்க. இல்லை செங்கோட்டைன்னு அப்போ சென்டரில் சன் சத்தின்னு பேர் போட்டு தீநகர் வட்டம்னு போட்டுருவோம் அதில். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு இப்போ அவர் மறைஞ்சிட்டார், அவர் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் பாபு அப்படின்னு அம்மா பேரவையில் இருந்தார். இப்போது மாவட்ட செயல் அம்மா பேரவை. அவர் இப்போ இந்த கொரோனாவில் வந்தோடனே தவறிட்டார். இப்போ அவரோட ஃபோட்டோ ஓரத்தில் இருக்கும், என் ஃபோட்டோ இருக்கும், அப்புறம் அம்மாவோட ஃபோட்டோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது என்ன சொன்னார்னா, அவர் வந்து இது என்னப்பா பேனர் இங்கே அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை இது வந்து தலைமையிலேருந்து அனுப்பிச்சாங்க, இதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அரசியல் வந்து டச் அண்ட் கோ மாதிரி இருந்தது. டச் அண்ட் கோ காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே ஏஐடிஎம்கேயோட மீட்டிங் நடக்கும் காலேஜ், யூஜி எஸ்என்ஆர் காலேஜில். பிஹெச்சி காலேஜில் டிஎம்கேயோட மீட்டிங் நடக்கும் கோயம்புத்தூரில். அப்போ யாருன்னா இவர் பொங்கலூர் பழனிசாமி, அவர் மினிஸ்டராக இருந்தார் டிஎம்கே சொல்லி. அவரோட பையன் பாரி, அவர் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் அங்கே கோயம்புத்தூரில் காலேஜஸில் ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி வச்சு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஹெச்சியில் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ நாங்கள் சண்டை போடுவோம், அந்த மீட்டிங் மாதிரி அதுவும் கூப்பிடுவாங்க. அதாவது அஃபிஷியலாக கிடையாது, அன்அஃபிஷியல் மீட்டிங் சொல்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்கல்ல. அப்படிலாம் இருக்கும்பொழுது நான் எஸ்என்ஆர் காலேஜ், அங்கே வந்து டிஎம்கேங்கிற வாடகை கிடையாது. ஓகே, பெரிய அரசியல் வாடகை கூட கிடையாது, ஆனால் டிஎம்கேங்கிற வாடகை கிடையாது. ரீசென்ட்லி ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு காலேஜ் 10 வருஷம் ஆச்சு. ஆனால் பிஹெச்சிலாம் வந்து பெரிய நெட்வொர்க் ஆகும். அப்போ அந்த காலேஜ் சண்டையெல்லாம் நடக்கும், இந்த கட்சி அந்த கட்சி சண்டை. இந்த அரசியல் வந்து டச் அண்ட் கோவாக இருந்தது. ஓகே, 2014 ஐடி விங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபுல் டைம். அது வந்து ஃபுல் டைம் அரசியல் இருக்கீங்க? ஃபுல் டைம் தான். அரசியல்ங்கிறது ஒரு ஃபுல் டைம் வேலை தான். விளையாட்டு பிஸ்னஸ்லாம் ஏன் பார்த்துக்கிறா? பிஸ்னஸ்ங்கிற நான் அந்த என்னோட ஐடி கம்பெனியோட ஸ்டேக்ஸ் வந்தெல்லாம் வெளியே வந்துட்டேன். இதில் ஃபுல் டைம் வந்தனால அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ண முடியல. இப்போ அங்கே யூஎஸில் இப்போ அந்த நிறுவனத்தில் இப்போ மொத்தம் ஒரு 350 பேர் இருக்காங்க. நான் ஸ்டேக்ஸ் வந்து வெளியே வந்துட்டேன். பட் ஐ ஸ்டில் வாட் ஐ டூ இஸ் ஐ டூ தி ரோல் ஆஃப் கன்சல்டன்ட், ஸ்ட்ராட்டஜி அண்ட் கன்சல்டன்ட்ங்கிறனால அது ஐ டூ தட். இப்போது ஸ்டார்ட் அப்போட ஆர்வம் இன்னும் குறையில, இன்னும் இருக்குது. அதனால தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரேப் ப்ரிவென்ஷன் டிவைஸோட பேட்டன்ட் ஹோல்டர். அதனால் அது எப்படி வந்துச்சுன்னா பொள்ளாச்சி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அதை ஆரம்பித்தேன். அது ஒரு பெரிய வரலாறு. ஒரு 2 years ஆஃப் ரிசர்ச், அப்புறம் பேட்டன் ஃபைல் பண்ணி ஒரு 2 years ஆஃப் போராட்டம். அதனால் அது இருக்குது. இருந்தாலும் இதில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு 90% டைம் போயிடுது. 10% தான் நம்மளோட பேஷன் பர்சியூ பண்ண முடியும். ஆமாம். ஸோ அதனால் இப்போ என்னுடைய நிறுவனம் கோயம்புத்தூரில் இருக்கிறதுக்கு இப்போ அங்கே மேனேஜர்ஸ் 2 பேர் பார்த்துக்கிறாங்க. அது வந்து ரிமோட் மானிட்டரிங், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி. இது வந்து மானிட்டரிங் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஒன்றை அடையணுன்னா இன்னொன்று இழக்கணும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி என்னோட ப்ரொஃபஷனல் கரியர் ஆம்பிஷன் வந்து இல்லை இப்போ. ஏன்னா இதோட ஆம்பிஷன் இப்போ நிறைய பப்ளிக் லைஃப், சிவில் சொசைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், அதோட ஆம்பிஷன் தான் இப்போ அதில் இருக்குது ஃபுல் டைம். கரெக்டு தான். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஸ்ட்ராட்டஜியாக இருந்து ஸ்ட்ராட்டஜியை உங்கள் டூலாக வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போது அஇஅதிமுகன்ற பெரிய கழகத்துக்கு யூ ஹவ் கிவன் லாட் ஆஃப் ஐடியாஸ், லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். அண்ட் நீங்கள் ஒரு சட்டமன்ற 2 தொகுதிக்கு பொறுப்பாளராக இருந்திருக்கீங்க. அண்ட் அது மூலிமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹேஸ் ஒர்க் லாட் என்னை கேட்டிங்கன்னா. அதனால தான் உங்களுக்கு இந்த பதவிகள் கொடுக்கப்பட்டு உங்களை பொதுச் செயலாளர் நேரடி பார்வையில் வச்சுருக்காரு. கோவை சத்தியனை கூப்பிட்டு நேரடியாக சில விஷயம் கேட்குறாருன்னா அது கோவை சத்திக்கான எக்ஸ்பீரியன்ஸ், ஹிஸ் நாலேஜ் ஃப்ரம் ஹிஸ் பிஸ்னஸ். நம்ம ரைட் ஆகும் இல்லை, எல்லாமே நம்ம வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி அரசியலாக இருந்தாலும் சரி, பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதான ஒரு ஸ்கில். நீங்கள் அந்த எந்த ஹைரார்கியில் இருந்தாலும், நீங்கள் ரொம்ப பாஸாக இருந்தாலும் சரி, இல்லை கீழே ஹைரார்கியில் ஆரம்பிக்கிறா இருந்தாலும் சரி,
பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கீ தானே. ஆமா. அப்போ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து பொதுச் செயலாளராக வந்ததை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களால் காட்டவே முடியாது லைஃப்பில். ஒரு நிறுவனத்தில் ஒரு எம்டி இருக்காரு. அவர் எம்டி என்ன ஆரம்பிச்சாருன்னா, இந்த நிறுவனத்தோட லாஸ்ட்டு இடத்துல தான் இருந்தார் அவர். ஆமா. இந்த நிறுவனத்தோட அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணார். இவர் இந்த நிறுவனத்தோட முதலாளி ஆயிட்டாருன்னா அப்புறம் அவருக்கு அந்த நிறுவனத்தை பற்றி மட்டும் இல்லை, அந்த வியாபாரத்தை பற்றி தெரியாத விஷயமே கிடையாது. இல்லை, அது மாதிரி தான் அரசியல் கிளை கழக செயலாளராக இருந்து படிப்படியாக பொதுச் செயலாளர்கள் வந்து அரசியலுங்கிறது அவரை விட தெரிஞ்சவங்க யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் எப்படின்னா சம்மன் ஹூ வாக்ஸ் த டாக். ஒரு உழைப்பே உயர்வு தரும் ஒரு இடத்துல போய் சொல்கிறாரு. அந்த மாதிரி பொதுக்கூடத்தில் போய் எனக்கு பின்னாடி இந்த கட்சியில் உண்மையாக விசுவாசமாக உழைச்சவர்களுக்கு உரிய அங்கீகாரம் உயர்வும் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அதை வந்து ஒரு செயலில் காட்டுற ஒரு லீடர். கரெக்ட். அதனால தான் இன்றைக்கி அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் மணி மேக்கிங், மார்க்கெட் ஷேர்மோ, இந்த பொருளை எப்படி விற்கிறது, காம்படிஷன் என்ன பண்ணுறான், அவனை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வாரில் இட்ஸ் அபவுட் மணி மேக்கிங் வார் டு ப்ளீஸ் யுவர் பாஸ். எஸ். இங்கே வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ டூல் ஆல் டுகெதர். இட்ஸ் பிட்வீன் குட் அண்ட் பேட். இங்கே இந்த ஃபைட் இஸ் பிட்வீன் குட் அண்ட் பேட். அப்போ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, ஹூ இஸ் குட், ஹூ இஸ் ரியலி குட், ஹூ ஹேஸ் த ட்ரூத், யார்கிட்ட உண்மை இருக்குது, யார் அந்த உண்மையை வந்து மக்களுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பிட்வீன் குட் அண்ட் பேடு. இப்போ தமிழ் அரசியலுக்குள்ள இட் இஸ் பிட்வீன் குட் அண்ட் ஈவில் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். அதனால இங்கே அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கு ஸ்டைலில் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் கல்ச்சர் வைஸ் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து பழகக்கூடிய விஷயங்கள் வேறையாக இருக்கும், அரசியலில் அது டோட்டலி வேறு. அதனால் இட்ஸ் ஆல் பீப்புள் மேனேஜ்மெண்ட் தான், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அண்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட் தான் நான் பார்க்குறேன். அதையும் தாண்டி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ ரெகக்னேஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம் இருக்கீங்க. ரெகக்னேஷன் கொடுக்கக்கூடிய லீடர் இருக்காரான்னு கேட்டால் ஆமாம் கண்டிப்பாக இருக்கார். அதுதான் ஒரு பெரிய ஹோப். அதனால தான் இன்றைக்கும் இளைஞர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஹோப்பாக இருக்கக்கூடிய கட்சி தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஏடிஎம்கே. கரெக்ட். அண்ட் நீங்கள் எடப்பாடியார் சொல்லும் போது எனக்கு இது தோணுது, அதாவது அம்மா வழியில் அஇஅதிமுக, எடப்பாடியார் வழியில் அஇஅதிமுக, இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யூ சி எனி ஷிஃப்ட் இன், அதாவது வாட் இஸ் ஐடியாலஜி டிஃப்ரென்ஸ், இல்லை மாற்றம் ஏதாவது இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, லீடர்ஷிப் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். லீடர்ஷிப் ஆட்ரிபியூட்னு சொல்கிறோம். அப்புறம் ஒருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் லீடர்ஷிப் ரோலில் வரும்பொழுது. அம்மா இஸ் அ வெரி ஸ்டான்ச் லேர்னர், ஒராஷியஸ் ரீடர், அதே மாதிரி சூப்பர் இன்டெலெக்ட். ஆமாம், அவங்க 2009 8 கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அந்த ஒரு இங்கிலீஷில் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து அந்த ஒரு 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 மார்க்கெட்டிங் கம்பெனி தான் போட்டிருந்தாங்க. அவங்க பேசுகிற அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு இப்போதான் அவங்களால அது இப்போ கூட அந்த வார்த்தை யாரும் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அதை கரண்டாக. அதனால் சூப்பர் இன்டெலெக்ட். அதே மாதிரி வெரி ஸ்ட்ராங் டெசிஷன் மேக்கர் அப்படிங்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஃபார்ச்சூன் ஃபேவர் தி ஃபியர்லெஸ் அப்படின்னு. முக்கால்வாசி இல்லை அது பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. ஒருத்தரோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் லைஃப் டெசிஷனில் ஹூவர் டேக்ஸ் அ போல்டு டெசிஷன் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ். ஃபார்ச்சூன்னா பணம் கிடையாது, அங்கீகாரமாக இருக்கட்டும், பதவியாக இருக்காது. அந்த ஃபார்ச்சூன் ஃபேவர் த ஃபியர்லெஸ் எப்படி அம்மாவும் அதே மாதிரி தான் எடப்பாடியார். அவர் டிசிஷன் எடுக்கிற ஸ்டைல் பார்த்தீங்கன்னாக்கா ஐ மோர் ஆர் லெஸ் மேட்ச் வித் அம்மாஸ் டிசிஷன் மேக்கிங் ஸ்டைல். எடுத்தாருன்னா பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்கிற மாதிரி. ஹி டசன்ட் காம்ப்ரமைஸ், இஸ் அ நோ காம்ப்ரமைஸ் லீடர். அது இப்போ வரலாறு சொன்னோம். லாஸ்ட் ஒரு 5 years 6 years மீடியாவில் என்ன ட்ரையல் ஓடிச்சு, என்னெல்லாம் மீடியா ட்ரையலில் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் வந்தது, அதுக்கெல்லாம் அவர் இடம் கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளியிலேயே தெரியாது. இதே ஸ்டைல் தான் மாட்டிருக்கும். அவங்களோட பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், அவங்க எடுக்க போகிற டிசிஷன்லேருந்து அவங்க என்ன ஏது அப்படிங்கிறது யாருனாலையுமே கெஸ் பண்ண முடியாது. அதே பேராமீட்டர் தான் இருக்குது. அந்த லீடர்ஷிப் ஆட்ரிபியூட்டில் எனக்கு 2 பேருமே ஒரே சிமிலராக தான் தெரியுறாங்க. ஆனால் எடப்பாடியார்கிட்ட ஒரே ஒரு யூஎஸ்பி, இன்னொரு யூஎஸ்பி என்னென்னா வெரி பவர்ஃபுல் மைண்ட் ரீடர். வெரி பவர்ஃபுல் மைண்ட் ரீடர். அம்மா லிசன்ஸ் அண்ட் அப்சர்வ்ஸ் அண்ட் ஷீ டேக்ஸ் த க்ளூஸ் ஃப்ரம் யூ. நீங்கள் பேசுகிறத வச்சு அம்மா வந்து ஷீ வில் அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸு அண்ட் ஷீ வில் ஆஸ்க் யூ பேக். அதுக்கு எதுக்காக அந்த கேள்வி கேட்குறாங்க என்ன எதுன்னு சில பேருக்கு புரியாமல் இருக்கும். எடப்பாடியார் எப்படின்னா 10 செகண்டில் உங்கள் மைண்டில் என்ன ஓடுதுங்கிறதே அவருக்கு தெரிஞ்சிடும். இவ்வளோதான் வித்தியாசம். அவர் வந்து வெரி பவர்ஃபுல் மைண்ட் ரீடர். நான் பார்த்த வரைக்கும் 10-15 செகண்ட்ஸ்க்கு மேலே வந்து இட் டசன்ட் டேக் மச். அவருக்கு ஒருத்தரை பற்றி எதுக்கு என்ன சொல்ல வர்றாரு, என்ன பேசுகிறாங்கிறதுக்கு அது வந்து ரொம்ப பெரிய யூனிக் லீடர்ஷிப் குவாலிட்டி.
நான் பார்த்து வியந்தது. நான் வந்து மேபி அவர் இந்த ஒரு கோர்ஸ் ஆஃப் கான்வர்சேஷனில் புரிஞ்சுட்டு கேட்குறாரு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இப்போ ப்ரெசென்ட் கரண்ட் அஃபேர்ஸில் சில விஷயங்கள் நடக்குது இல்லை, அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது கூட டக்குன்னு நீ குட் ரீட் யுவர் மைண்ட். ஸோ பயங்கர ஸ்பீட். அது வந்து அமேசிங் டேலண்ட் அவருக்கு. அது வந்து நிறைய பேர் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சில பேர் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. It doesn't take more than 10-15 seconds to tell you what's running in your mind. அது வந்து ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி. இப்போது கழகத்தோட மீடியா ஸ்போக்ஸ் பர்சன் அண்ட் செய்தி தொடர்பாளர் நீங்கள் தான். அதை மீடியாஸில் சும்மாவே கேள்வி பயங்கரமாக கேட்பாங்க. அதில் ஒரு விஷயம், ஒரு கருத்து இருக்கோ இல்லையோ, தப்போ ரைட்டோ, அது கேட்கணும்னு கேட்டுருவாங்க. நீங்கள் நிறைய டிபேட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, நானும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி டைமில் நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க? ஏன்னா அவங்க கேள்வி கேட்குறதில்ல, அலிகேஷன் தான் வைப்பாங்க. ஆக்சுவலி கட்சி மேலே கேள்விங்கிறதே கிடையாது, சில அலிகேஷன். அந்த டைமில் நீங்கள் பொறுமையாக காம் அண்ட் கம்போஸ்டாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் நிறைய பேர் அது கிடையவே கிடையாது, காம் அண்ட் கம்போஸ்ட்டும் கிடையாது. ரொம்ப கேள்வி கேட்குறதுனால இப்படி பேக்கு திரும்பி கரண்ட் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சாலே அதை பக்கம் போக மாட்டார். இல்லை, இந்த ரோல் வந்து அந்த பார்க்கும்பொழுது எல்லாருமே வந்து நம்மளை ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்க மாட்டாங்க, கட்சியாக பார்ப்பாங்க. ஏடிஎம்கே என்ன, நாம் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட அது நம்மளை அஃபெக்ட் பண்ணுறத விட கட்சி பேரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த சேப்பாக் ட்ரிபிள்கேன் இன்சார்ஜாக அண்ணன் போட்டிருந்து அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இதே மாதிரி ஒரு ஊடகத்தில் ஒன்று வருது. நான் ஒரு கருத்தை பதிய வைக்கிறேன், உடனே அடுத்த செகண்ட் அதை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி என் மேலே ஒரு கேஸே போட்டேன். ஒரு மாதம். ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டர்னா, நான் என்ன சொல்லலையோ அதையே சொன்னதாக வந்து இப்படி தான் இன்டென்ட் பண்ணான்னு சொல்லி, இவன் சொன்னதோட இன்டென்ஷன் வரைக்கும் கொண்டு போய் இதுதான் அவரோட இன்டென்ட்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டேன். கருத்துக்கு மேலே கத்திங்கிறது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த கத்தி உங்கள் தனிநபரை மட்டும் இல்லாமல் கட்சிக்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கட்சி பேரை கெடக்கூடாது, நம்ம உட்கார்ந்து கொண்டும் கட்சி பேரை கெட்டக்கூடாதுங்கிற தாட் தான் மைண்டில் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். நிறைய தனிநபர் விமர்சனம் வச்சுருக்காங்க. வரும்போது சொல்லுவாங்க, சத்தியன் பேர் வச்சு போய் சொல்லிட்டு திடீர்னு பேரை மாற்றிக்கலாம், பொய்யன்னு வச்சுக்கலாம்பாங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு கருத்து போடானா குடும்பத்தையே திட்டுவாங்க, எல்லாத்தையும் திட்டுவாங்க. அது ஒரு இன்டிமிடேட்டிங் ஒர்க்காக கூட நினச்சிக்கணும். அதை வந்து புறந்தள்ளிட்டு போயிடணுமே ஒழிய, டாப் ஆஃப் தி ஹெட் என்ன இருக்குன்னா, ஐ ரெப்ரசென்ட் அ பார்ட்டி டு தி லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இன் பேன் இண்டியன். அப்போது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நமக்கு ஜாஸ்தி. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது மைண்டில் அப்படியே ஃபுல்லாக இருக்கிறனால அவங்க என்ன தான் இன்டிமிடேட்டிங் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணாலும் நான் அதுக்குள்ளே போகிறதில்ல. அது ஒன்று தான் இது வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்கு. என்ன, பார்ட்டி பேர் கிட்டக்கூடாது. அது அந்த தாட் தான் மைண்டில் அப்படியே ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த வந்து தெரியலன்னு ஒத்துக்கல ஒன்றும் அவமானம் கிடையாது. தெரியல அப்படின்னா ஆமாம் எனக்கு தெரியல அப்படின்னு அதில் அவமானம் கிடையாது. ஆனால் அந்த ஊடகத்தில் போகும்போது கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கும்போது ஒருத்தர் எதுவும் கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அது வந்து வேறு இவ்வளோ பெரிய கட்சிக்கு பேர் அடிபட்டுரும். அதனால ஒரு விஷயத்துக்கு போகும்போது ஐ டேக் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார். சும்மா எடுத்த உடனே போய் அங்கே போய் உட்காந்து அதை லைட் எடுத்துக்க மாட்டேன். சாதாரண டாப்பிக்காக கூட இருக்கட்டுமே, ரொம்ப ஜெனரிக் டாப்பிக்காக இருக்க இருந்தால் கூட இந்திய சுதந்திர தினம் அப்படின்னு ஒரு வச்சா கூட எல்லாருக்கும் தெரியும் ஆகஸ்ட் 15 இந்தியாவோட சுதந்திர தினம் எல்லாருக்குமே தெரியும். அன்லெஸ் முக ஸ்டாலின் இருந்தால் மட்டும்தான் வேறு மாதிரி யோசிக்க முடியும், வேறு மாதிரி தெரியும். ஆனால் அதுக்குன்னு கூட உங்களுக்குன்னு வேல்யூ அடிஷன் நீங்கள் எதுவும் கொடுக்கணும். இல்லை, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயத்தை பற்றி பேச போனால் கூட அதுக்கு நிறைய வேல்யூ அடிஷன். அப்போ அதுக்கு நீங்கள் அதுக்கான எஃபர்ட் எடுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் ஐ டோன்ட் டேக் இட் லைட்லி. அதாவது என்ன டாப்பிக்காக இருந்தாலும் சரி, ஜெனரிக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப கிரிட்டிக்கல் டாப்பிக்காக இல்லை ரொம்ப நுவான்சஸாக இருக்கக்கூடிய டாப்பிக்காக இருந்தாலும் சரினா ஐ ப்ரிப்பேர் மைசெல்ஃப். அந்த டாபிக் வந்துச்சுன்னா மினிமம் ஒரு 1 hour ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகிறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களும் சரி, இப்போது கழகத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க, இல்லை நாங்களும் வந்து மீடியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நிறைய பேர் பேச்சாளர்கள் ஆசைப்பட்றாங்க. பட் அதோட ஃபயர் என்ன, அந்த சீட்டோட பவர் என்ன, பவரை விட அந்த சீட் என்ன பண்ணும். இட் இஸ் நாட் ஒரு நாள் டிவி மேலே வந்து போட கிடையாது. ஆனால் அது ஒரு டிவியில் ஒரு விஷயம் தப்பாக போச்சுன்னா அது கட்சிக்கு எவ்வளோ பெரிய கிட்ட பேர், அவங்க லைஃபே முடிச்சு கொடுக்க வேண்டிய போலீஸ் கேஸுன்னு அப்படியே கேரி ஆன் ஆகிடும். அது அவங்களுக்கு தெரில, அது அவங்க தெரிஞ்சுக்கணும். ஐ திங்க் நீங்கள் தான் யங்கஸ்ட் ஸ்போக் பர்சன் நினைக்கிறேன் கட்சியில். கரெக்டாக ரைட்? இது வரைக்கும் மற்றவங்களோட வயசு கேட்டதில்லை, நானும் உங்களுக்கு கேட்கல. பட் ஐ ஃபீல் நீங்கள் யங்கஸ்ட் ஸ்போக்ஸ் பர்சன் நினைக்கிறேன். நான் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன், நீங்கள் தான் கேட்கல. இது வரைக்கும் கேட்டதில்லை. மேபி இருக்கலாம், மேபி ஐ டோன்ட் நோ. நான் அது கேட்டுக்கல இது வரைக்கும். சரி, இப்போ இந்த 2026 தேர்தல் அஇஅதிமுகவோட முழக்கம் என்ன? மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம். ஒரு குடும்பத்துக்கிடம் இருக்கக்கூடிய அதிகார குவியல்ங்கிறது வந்து அந்த மக்களுக்கு நல்லதில்லை, நாட்டுக்கும் நல்லது கிடையாது. ஜனநாயகத்தில் மன்னராட்சிங்கிற நாகரிகமான விமர்சனம் தாண்டி நம்ம எந்த விமர்சனத்துக்கும் போட. ஆனால் அதான் உண்மை. அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் மன்னராட்சி. இந்த குடும்பத்தை ஒழிச்சாதான்
அது தீய சக்தின்னு சாதாரணமெல்லாம் வைக்கல. ஆமா, அது ஒரு தீர்க்கதரிசி. பொன்முடிச்சமல் எம்ஜிஆர் தீர்க்கதரிசி. திமுக தீய சக்தின்னு வச்சிருக்க ஒரே காரணம் இதுதான். இந்த குடும்பத்தை காலி பண்ணாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கு. உண்மையே சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது மட்டும் இல்லை, அறிவாலயத்துக்கே நல்லது பண்ண போறது எடப்பாடியார். இந்த குடும்பத்தை காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் அறிவாலயத்திலே ஜனநாயகம் வளரும். அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதி ஆல்மோஸ்ட் இப்போ 3வது கட்டம் வரைக்கும் வந்துருச்சு. முதல்ல 5 கொடுத்தாரு எடப்பாடியார், அப்புறம் 4 கொடுத்தாரு. இப்போ நேற்று அறிவிச்சாரு 3வது கட்ட தேர்தல் வாக்குறுதியில் கருணை தொகை 10,000 ரூபாய் அப்படின்னு, ஆட்சிக்கு வந்தோடனே கொடுக்குறேன் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த கருணை தொகை அது என்ன, ஆக்சுவலி வாட் இஸ் டேர்ம்? ஏன்னா எனக்கே புரியல அது கருணை தொகை அப்படின்னா என்ன. அது இல்லை, இது வந்து திமுகவோட தில்லலங்கடித்தனத்தை வெளிப்போட்டு காட்டுறதுக்காக வச்ச டைட்டில் இது. இதை வந்து புரிஞ்சதுனால தான் இப்போ திமுக ஈகோ சிஸ்டம்ல வந்து அவசர அவசரமாக கருணைன்னு பிச்சை போடுறேன். அப்படி சொல்ற ஆளுகளுக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு உடனே தகுதி இல்லைன்னு ஒரு 2.25 கோடி மகளிர் ஏன்டா எப்படா தகுதி இல்லாம போச்சுன்னு கேட்கிறான். இல்ல, இதுதான் வித்தியாசம். கருணைங்கிறது யூனிவர்சல், செலக்டிவ் கிடையாது. கருணைங்கிறது நம்மளோட இருக்கிற எமோஷன்ஸ்ல ஒண்ணு. கருணைங்கிறது என்ன? எமோஷன். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது பேரு ஒரு கருணை. கருணை வருதுன்னா என்ன? அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. அதன் மூலமா செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களா வரும். ஆனால் எல்லாருக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு அதில் உரிமைன்னு ஒன்று கொண்டு வந்துட்டு உரிமை தொகைன்னு பேர் வச்சுன்னு உரிமை எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது அதில் தகுதின்னு ஒன்று கொண்டு வந்து 2.25 கோடி மகளிருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லும் பொழுது இப்போ எது மோசமான விஷயம்? அதுதான் மோசமான விஷயம். அதான மோசமான விஷயம். அப்போ அதையும் பேச முடியாது. இன்னொரு விஷயம் கேட்டாங்க, அதை எப்படி கொடுக்க முடியும், அதை எப்படி கொடுக்க முடியும்னு. ஏன் கொடுக்க முடியாதுன்னு ஒரு தரவை நான் இப்போ சொல்லிடுறேன். எல்லா வரியும் ஏற்றிட்டு வரக்கூடிய வருமானம், எக்ஸ்ட்ரா வருமானம் வந்து 1,16,000 கோடி ரூபாய் திமுக. எல்லா வரியும் ஏற்றி, சொத்து வரி, மின்சார வரி, குப்பை வரின்னு எல்லா வரியும் ஏற்றி அது மூலமாக அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் உயர்வு 1,16,000 கோடி ரூபா. 1,16,000 கோடி ரூபா உன்னால வரி வரும்போது ஏன் உன்னால 20,000 கோடி ரூபா கொடுக்க முடியாது மக்களுக்கு? எது தடுக்குது? 2.25 லட்சம் கோடி குடும்ப அட்டை தொகை, 2,10,000 இல்லை 2,02,5 லட்சம் கோடி 2.25 crores வச்சா கூட 22,500 கோடி ரூபா ஆனால் கூட ஏன் கொடுக்க முடியாது? முடியாதுன்னு எங்கே இருக்குது? சாத்தியம் எங்கே இருக்குது? நிதி நிர்வாகம் தான் எடப்பாடியார் சொன்னார். அதில் ஒரு பிட்டவர் எடுத்து போட்டாங்க. வல்லுநர்களை வைத்து வரியை ஏற்றி கொடுப்போம்னு சொல்லிட்டாரு. இவங்க வரி ஏற்ற போகிறாரு. இவங்களுக்கு அடிப்படையே புரிய மாட்டேங்குது. குளோபல் நார்ம்ஸ்லேயே டாக்ஸ் தி மில்லியனர்ஸ் தான் சொல்லுவாங்க. டாக்ஸ் தி மில்லியனர்ஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு எடப்பாடியார் வந்து வரி ஏற்றுற அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் வரி ஏற்றிடுவார், இவன மாதிரி சொத்து வரி ஏற்றிடுவார், இந்த வரி ஏற்றிடுவார். அப்படி ஏற்றினா எடப்பாடியார் முதல்வராக இருக்கும்போது ஏற்றிருப்பாரு. ஏன் பண்ணல? ஏன் எந்த வரி ஏற்றாமல் இருந்தார்? இப்போ ஆட்சிக்கு வந்து அதையெல்லாம் கண்டனம் பண்ணிட்டாங்க. ஆட்சிக்கு வந்து இவங்க தான் ஏற்றுனாங்க. ஆமாம். ஏன் இப்போ நீங்கள் வந்து தொழில் நடத்துகிறவங்க, தொழில்துறை இருக்கிறவங்களுக்கு வந்து வரி ஏற்ற மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அதனால் இப்போ இந்த திமுக எப்படி மிரண்டு பயந்துருக்கானுங்கன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு ஆட்சிக்கு வரப்போறலன்னு. யாரு? ஸ்டாலினோட ஆட்சியே வாய்ப்புகளே ரொம்ப கம்மி. அரசியல் வாழ்க்கை முடியும் போது பையனை கொண்டு வர அரசியல் வாழ்க்கை முடியும் போகுது அப்படின்னு எப்படியாச்சும் ஒரு விஷயம் மக்கள்கிட்ட தாக்கம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு அவனை இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம் வேலை பார்க்கும் பாருங்க. வேக வேகமாக கருணை தொகைன்னு எப்படி சொல்கிறேன்? உங்களுக்கு பிச்சையை போடணும். கருணை பிச்சைன்னு எவன் சொன்னான்? தமிழ் அப்படியே இருக்கு. கருணைங்கிறது இஸ் அன் எமோஷன். நல்லது நடக்கணும்னு நினைக்கிற எமோஷன் பேர் கருணை. கருணை உள்ளம் படைத்தவனே அப்படிங்கிறத சொன்னேன்னா அவன் வந்து அடுத்தவங்க நல்லது நினைக்கிறவன் பேருக்கு கருணை உள்ளம்னு சொல்லுவோம். கருணாமூர்த்தி நம்ம கடவுள் எதுன்னு சொல்லணும்? நல்லது நடக்கணும், உனக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு எமோஷன். பிச்சைங்கிறது எமோஷன் கிடையாது, இட்ஸ் அன் ஆக்ஷன். எமோஷனுக்கு ஆக்ஷனுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. உரிமை தொகைன்னு சொல்லிட்டு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றது ஆக்ஷன். உன்னை கேவலப்படுத்திருக்கணும். 2.25 கோடி மகளிரும் உனக்கு உரிமை இல்லை, தகுதி இல்லைன்னு கேவலப்படுத்திருக்காங்க. இதுதான் வித்தியாசம். 1.16 1,16,000 கோடி உன்னால எக்ஸ்ட்ரா வருமானம் வரும்போது 25,000 கோடி கொடுக்க முடியும். எடப்பாடியார் செய்வாருன்னு மக்கள் நம்புறாங்க. இவனுக்கு பயம் வத்திக்குது. ஐயோ என்ன அப்படின்னு. இது என்னெல்லாம் இட்டு கட்டி கதை கட்ட முடியுமோ கதை கட்டுறாங்க. முதல் தேர்தல் வாக்குறுதிக்கு அப்புறம் சொல்லாம 5,000 போட்டாரு. அதை எடப்பாடி வர வச்சிட்டாரு. இல்லை, அவர் அடிச்ச படம் திரும்பி மக்களுக்கு கொண்டு சேர்க்க வச்சிட்டாரு. வருது. ரெண்டாவது திடீர்னு பார்த்தா இப்பதான் கோடை காலம் வந்துருக்குது. 4 வருஷம் ஆயிடுச்சு. இல்ல, அதுக்கு வந்து இந்த விளக்கம் கொடுக்குறாங்க. திமுக ஆட்லாம் வந்து இந்த டிவியில வந்துட்டு எதுக்கு இந்த கோடை காலம்னு சொல்லாதீங்க, அதை வசந்த காலம் சொல்லுங்கிறாங்க. இருக்கிறதே 4 காலம் தான்டா. வெயில் காலம், குளிர்காலம், காலம், வசந்த காலம். கோடை காலம் சொன்னாங்க, அது வசந்த காலம் சொல்லுங்க. ஏன்னா மக்களுக்கு வசந்த வயசு தான். சரி, என்னடா பண்ணணும் அதை வச்சுன்னா, ஆமா ஸ்கூல் திறக்கும் போது பிள்ளைகளுக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்கணும்ல, அதுக்காக தான் அந்த காசுங்கிற ஒருத்தன். அப்போ கடந்த 4 வருஷமா குழந்தைங்க யூனிஃபார்ம் நம்மளே போச்சு, ட்ரெஸ் நம்மளே ஸ்கூலுக்கு போச்சு, முட்டை கொடுக்குற முடிவாகி போச்சுன்னா இந்த மாதிரி தான். நான் அதுக்கு தான் ஒரு 2 உதாரணம் சொன்னேன். ஊழலுக்கு என்ன பேர் வைப்பானுங்க, திருட்டுக்கு என்ன பேர் வைப்பானுங்க, அந்த மாதிரி இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கானு.
இது கோடைக்கால தொகுதி இல்லாமல் மக்களுக்கு வசந்தம் வீசுறதுனால வசந்த காலம் சொல்லிங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆட்சி நடப்பது காட்சி. இதுல அவங்க வச்சிருக்க மூலதனம் என்னன்னா திருட்டு, உருட்டு, புரட்டு. திருடிக்க, உருட்டிக்க, புரட்டுக்கு. புரட்டு சொல்லுதுன்னா ஆப்போசிட் என்ன விளைச்சல புரட்டு சொல்லிடு. உண்மை தகவல் சொல்லாம புரட்டி வச்சிரு. திருட்டு, உருட்டு, புரட்டு, இது மட்டும்தான் இப்போ திமுகவோட ஃபார்முலா. கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன். அது மாதிரி திருட்டு, உருட்டு, புரட்டு, அதுதான். இதுதான் வித்தியாசம். உரிமை தொகைன்னு அவனை ஏமாத்துனதுக்கும் கருணை தொகைக்கு இதான் வித்தியாசம். இப்போ ரீசெண்டாக அரசியல் களத்தில் ஒரு நடிகர் ஒருத்தர் வந்திருக்காரு, தாவேகாவோட தலைவர் நடிகர் விஜய். அவர் அதிமுகவும் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு. அதை நம்ம எப்படி ப்ரூவ் சொல்லலாம்? சொல்லி வச்சிருந்தேன். அவரோட பின்னாடி பொன்முலச்செம்மனோட ஃபோட்டோவும் புரிசெலி அம்மாவோட ஃபோட்டோவும் ஒரு மேடையை வச்சு சுற்றிட்டு இருக்கிறாங்க. சில பேர் தற்கொலைன்னு விமர்சனம் வைக்கும்போதே கூட நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன். இவ்வளோ கடுமையான வார்த்தைகளை வைக்கணுமா வேண்டாமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே செயல்பட பார்த்தோன்னே அந்த வச்சு தப்பில்லைங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அதுவும் அவங்க கூப்பிட்டு பேச விட்டு நம்ம ஏதோ ஒரு தரவல் கேட்டு பேசணும்னாங்க, கொள்கை விளக்கம் கொடுன்னா அதை கூட கொடுக்க முடியாமல் நாங்கள் தான் எல்லாருக்கும் நாங்கள் எப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம், என்ன பண்ணிடுவோம்னு சொல்ல தெரில. நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் தற்கொலைன்னு பட்டம் வச்சு தவறே கிடையாதுன்னு இப்போ மக்களே நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்கிறது உண்மை. இப்போ சமீப எல்லா விஷயங்கள் கூட்டங்கள்லையும் அவர் காம லூஸ் பண்ணுறாரு. எல்லாம் வருவாங்கன்னு பார்த்தாரு, யாருமே வரல. அப்படியே பதறாரு. அப்படி என்ன பேசுறதுன்னே தெரியாமல் வார்த்தையை விட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நீங்கள் ரீசெண்டாக ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க, தாவேகா கூட்டத்துக்கு அவங்க வரவங்கலாம் சவப்பட்டியோட வாங்க அப்படின்னு சொல்லி கருத்து போட்டிருந்தீங்க. அவங்க கட்சியோட இந்த ஐடி விங் அனில்ஸ்லாம் அப்படியே கொந்தளிச்சாங்க. அப்படியே தெரிக்கிறாங்க. அது எப்படி சொன்னீங்க? அது வாட் மேட் யூ சே தட்? இல்லை ஒரு தடவை செய்கிறது தப்புன்னு ஒத்துக்கலாம். ஒரு தடவை தெரியாமல் நடந்துருச்சு, அது தப்புன்னு சொல்லலாம். இரண்டாவது தடவை நினைச்சா அது பேர் தப்பு கிடையாது, பேர் குற்றம் தான் சொல்லணும். ஆமாம், இட்ஸ் ரிப்பீட்டட் மிஸ்டேக். ரிப்பீட்டட் மிஸ்டேக் இஸ் நெவர் இக்னரன்ஸ். யூ கான்ட் சே இக்னரன்ஸ் இஸ் பிஸ்லாம் சொல்ல முடியும். அது குற்றம் தான். இட்ஸ் அன் கிரைம், இட்ஸ் அன் அஃபென்ஸ் தான். இப்போ உங்கள் கூட்டத்தினருக்கு வரவங்க அவங்களுக்கான ஒரு உயிர்னாலும் சரி, பல உயிர்னாலும் சரி, உயிரோட மதிப்பு ஒன்று தானே, உயிர் தானே. இந்த கூட்டத்துக்கு ஒருத்தன் 38 வயசுல ஒருத்தன் தவறி இருக்கிறான் அப்படின்னா அதோட பொறுப்பு இருக்குல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. 41 பேர் எடுக்கும்போதே அந்த உயிரிழப்புக்கு எடப்பாடியார் அடுத்த நாள் காலில் போய் இது காவல்துறையின் தவறுன்னு சொல்லலைன்னா கிரிமினல் வழக்குன்னு போட்ட திமுக விஜய் பேராத சேர்த்து நீ புலல கழி சாப்பிட்டு இருப்பாரு. விஜய் தான் ஃபேக்ட். எடப்பாடியார் ஸ்டாண்ட் அன்னைக்கு சப்போர்ட் கொடுக்கல, காலி. ஏன்னா கேஸ் போட்டோடனே 4 பேர் காணும் கட்சியில. செகண்ட் லைன் லீடர்ஸ் ஒரு 4 பேர் காணும். 1 மாசம் ஆளவே காணும். என்ன அதுக்கப்புறம் இந்த செங்கோ இட்டைன் அவையும் காணும். என்ன யாரையுமே காணும். விஜயே ஃபார் தட் மேட்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. சரி ரைட்டு, இன்னைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்கு. அப்போ மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்குல்ல. அது ஒரு விழிப்புணர்வு பொதுவாக தான் போட்டான். நீ போனா உன் செலவுப்படி நீ எடுத்துட்டு போயிடுற, அவனை எதிர்பார்க்காத. இன்னொன்று சொல்லுவாங்க, என்னன்னா குளோபல் நார்ம்ஸ் சொல்லுவாங்க. நேச்சுரல் கலாமிட்டி வந்தானா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க குளோபல் நார்ம்ஸ்ல? தெரியல. யூ ஃபார் யுவர் செல்ஃப். யூ ஃபார் யுவர் செல்ஃப். யூ ஃபார் யுவர் செல்ஃப் இஸ் அ குளோபல் நார்ம் இன் நேச்சுரல் கலாமிட்டி. உன்னை காப்பாத்திக்க. ஆமா, யூ ஃபார் யுவர் செல்ஃப் தான் குளோபல் நார்ம்ஸ். நேச்சுரல் கலாமிட்டி இயற்கை பேரிடர் வந்துச்சுன்னா எல்லாமே பொறுப்பு அரசாங்கத்துக்குன்னு சொல்லுவாங்களே ஒழிய, ஆனால் ஃபர்ஸ்ட் தாரக மந்திரம், யூனிவர்சல் தாரக மந்திரம்னா யூ ஃபார் யுவர் செல்ஃப் தான். அதே மாதிரி தான் இப்போ விஜய் கூடத்துக்கு நீ போறனா தயவு செஞ்சு அவனை நம்பாதா, நீ உன்னை நம்புறா. நீ அதே மாதிரி நீ போனா தயவு செஞ்சு சவப்படியோட போயிருந்தா போட்டேன். அப்பதான் அட்லீஸ்ட் ஒரு விழிப்புணர்வாச்சு ஏற்படுத்த முடியல. நம்பிக்கையில போறாங்க. என்ன நம்பிக்கையில போறாங்க? நமக்கு எதுவும் நடக்காதுங்கிற நம்பிக்கை, அந்த கட்டமைப்பு அங்கே இருக்குங்கிற நம்பிக்கையில போறாங்க. ஏன்னா அதிமுக மற்றும் பிரதான கட்சிகள் இது வரைக்கும் கூட்டம் நடத்தி அதை போய் அவங்க பழக்கப்பட்டாங்க. நம்ம சேஃபா போயிட்டு சேஃபா வரோங்கிற நம்பிக்கையை பழக்கப்பட்டாங்க. விஜய் கூடத்துக்கு போற அதே நம்பிக்கையோட போகாதர அதே மீறி போன ஒரு சவப்படி போன விழிப்புணர்வுக்காக போடாது. அது ஒரு தீய கிளப்பிட்டு அப்படியே இல்லை, அது அவேர்னஸ் வரணும் மக்களுக்கு. அது நல்ல எண்ணத்தோட போட்டதான். அவன் கேலி கிண்டல் பண்ற அளவுக்கு ஒன்றும் அவன் பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் அவேர்னஸ் வரணும் மக்களுக்கு. அது சில நேரத்தில் சொல்லும்போது ரொம்ப சூடாக தெரியும், ரொம்ப என்னடா இவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஆனால் உண்மை அது என்னென்னு எதுக்காக இதுன்னு பார்க்கும்போது யோசனை பண்ணும்போது தான் தெரியும் என்னென்னு. ஒரு உயிருக்கும் ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை நம்பி டிபெண்டன்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு அந்த அவனோட லைஃபுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? ஃபேமிலி யார் பதில் சொல்லுவாங்க? 41 குடும்பங்கள் கதி இன்னைக்கு அவராசல் நிற்க போறாரு. சரி, ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம அரசியல் இருக்கோம், நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட வெளிப்பாடு தான் அந்த சவப்படி தூக்கிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு. அவதூறு கிடையாது. ஃபர்ஸ்ட் அது அவதூறாக புரியப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம சொன்னதுக்கப்புறம் கரெக்டுன்னு இப்போ தேசிய ஊடகமே புரிஞ்சுக்கிட்டாங்க. சொன்னதில் ஒரு லாஜிக் இருக்கு. நாங்கள் கூட ஃபர்ஸ்ட் அவதூறு தான் ஃபர்ஸ்ட் போடும்போது அவங்க தான் போட்டாங்க. ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிள் ட்வீட் பை ஏடிஎம்கே லீடர்லாம் போட்டு ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது நான் சொன்னேன், இது இர்ரெஸ்பான்சிபிள் சொன்னால் அப்புறம் அவேர்னஸ் எப்படி கொடுப்பது அவனுக்கு அப்படின்னா, ஓ ஆமாம் நாங்கள் இந்த லைனில் யோசிக்கல, கரெக்ட் தான், யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன்.
சார் அவேர்னஸ் போஸ்ட். நீங்கள் இப்போ இந்த விஷயம் சொல்கிறதுனால இதையும் கேட்கணும். நீங்கள் ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கீங்க, மீடியா ஹேண்டில் பண்ணிட்டுருக்கீங்க, நிறையா விஷயங்கள் கருத்துக்கு எடுத்துக்கிறீங்க. இது மூலிமா நிறைய வழக்குகள் உங்களுக்கு அசால்ட்டாக பாயும் மேலே. நீங்கள் சும்மா பேசினாலே கருத்துட்டு அரெஸ்ட் பண்ணி குண்டாஸில் போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய வழக்குகள் போடுவாங்க. அதெல்லாம் எப்படி எதிர்கொள்றீங்க? உண்மையிலேன்னா பிஸ்னஸ்ஸு நீங்கள் ஒரு 20% நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா தட் வில் ஆல்சோ அஃபெக்ட் யுவர் பிஸ்னஸ். பட் இதெல்லாம் எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? இல்லை, இறைவனோட அருளால் முடிஞ்ச வரைக்கும் வழக்குகள் இல்லாமல் இருக்குது. லாஸ்ட் ஒரு 9-10 இயர்ஸாக இல்லை. ஏன்னா சொல்கிற விஷயத்தோட ஃபேக்ட்ஸ் மெரிட்ஸ்ன்னு அவங்களுக்கே தெரியும். நம்ம பொய் சொன்னால் தான் நம்ம அதுக்கு பயப்படணும். அவதூறுன்னு ஏதோ இன்டென்ஷன் வச்சு தான் பயப்படணும். நம்ம 100% வந்து ஆன் மெரிட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வைக்கிறது. 2 வழக்கு வந்திருக்கு. ஒரு வழக்கு வந்து கருணாநிதி வந்து இந்திரா காந்தி காலில் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ புதிய தலைமுறையில் 2020 ரிலீஸ் பண்ண உடனே அது பயங்கரமாக குதிச்சு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண 2 நாள் எனக்கு ஆக்சிடென்ட், நான் ஒரு 8 நாள் கோமா. அதனால அவங்களே விட்ரா பண்ணிட்டாங்க. ஆமாம், 8 days கோமா. கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு 6 monthsக்கு முன்னாடி அதை அவங்களே விட்ரா பண்ணிட்டாங்க. ஆனால் அதோட நோக்கம் வந்து என்னன்னு சொல்லி என்னன்னா, காலில் விழுகிறாங்க அடிமைகள், காலில் அடிமைகள் நம்மளுக்கு ஒரு பெரிய நரேட்டிவ் ஓடிட்டு இருந்தாங்க. காலில் விழுகிறவங்களாம் அடிமை, காலில் விழுகிற அடிமைன்னு அப்படின்னு. காலில் விழுகிற அடிமைன்னா கருணாநிதி மட்டும் காலில் விழுகிறது வந்து அடிமை இல்லையா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ட்ரைவ் பண்ணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, மு க ஸ்டாலின் வந்து அதுக்கு முன்னாடி நாள் ஒரு கூட்டம், இந்த ஒரு வழக்கமாக நடத்துகிற கிராம சபைன்னு ஒரு நாடக சபை நடத்திட்டு இருந்தார்ல, அதில் 1 பைசா உயர்வு கேட்ட விவசாயிகளை வந்து சுட்டு கொண்டது வந்து எம்ஜிஆர். அந்த ஃபேக்ட் அப்போ முதல்வராக இருந்தது கருணாநிதி, நடந்து கோயம்புத்தூர்ல. நான் என்ன சொன்னேன், ஒரு எதிர்கட்சி தலைவர்னால இவ்வளோ துணிஞ்சு ஒரு இடத்துல போய் பேச முடியுது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும், அதை வெளியே கொண்டு வரணும். 2வது இன்னொரு நரேட்டிவ் வந்து காலில் விழுந்து அடிமைன்னு சொல்கிறாங்க அப்படின்னாது அதை காமிக்கும் போது என்ன பண்ணேன்னா, கருணாநிதி வந்து இந்திரா காந்தி காலில் விழுந்தார் அப்படின்னு. ஆனால் ஃபேக்ட் வந்து மரியாதைக்குரிய அண்ணாவோட துணைவியார் காலில் விழுந்து அடிமைன்னா இப்போ கருணாநிதி அடிமை தானே? அடிமை தான். அதைத்தான் அவனுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அது புரிஞ்சிக்காம, டே கருணாநிதி காலில் விழுந்தது வந்து ராணி அம்மையார், அண்ணாவோட துணைவியார் ராணி அம்மையார், அவர் காலில் விழுந்தார்னு சொல்லி அடுத்த ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா என்டையர் சோசியல் மீடியா கருணாநிதி காலில் விழுந்தார்னு சொன்னதுக்கு திமுக காரன் தான். அப்போதான் அவங்களுக்கு அந்த பிளாட் புரிஞ்சுது. ஆனால் இந்திரா காந்தி நான் யூஸ் பண்ணதுனால என்ன பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக டெஃபர்மேஷன் போடணும்னு சொல்லி எல்லா ஒர்க்கும் பண்ணாங்க. அப்போ நான் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூவில் இருக்கேன் அப்படின்னு உடனே, கிரிட்டிக்கலாக இருக்கேன் அப்படின்னு உடனே டக்குன்னு இந்த நேரத்தில் போனால் இன்னும் சிம்பத்தி கிரியேட் ஆகிருந்துச்சு சொல்லி இப்போ அவங்களே பேக் அடிச்சிட்டாங்க. நான் அதுக்கு ஒரு விளக்க வீடியோவும் போட்டேன். அடுத்த நாளைக்கு அது ஃபேஸ்புக்கில் விளக்க வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அது ஒன்று. 2வது இப்போ அந்த பிற்படுத்தப்பட்டவர் பற்றி நான் அவதூறாக பேசணும். இதை தவிர்த்து எனக்கு கேசஸ் எதுவும் பெருசாக இல்லை. ஏன்னா ஐ பேசிக்லி புட் மை பாயிண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் மெரிட்ஸ், டேட்டாஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். இந்த டிஎம்டிகே அலையன்ஸ், அதாவது பிரேமலதா விஜயகாந்த் தான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க வார்த்தை, பழம் நிறுவி பாலில் விழுந்துருச்சு அப்படின்னு கலைஞர் அப்போ சொன்னால் வரப்போதும் நிறைய இப்போ விழுந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் அந்த திமுகவோட சேர்ந்துட்டோம் அப்படின்னு. எனக்கு வந்து அது சொல்லும் போது ஒரு பழம் நல்வி பாலம் கிடத்து விழுந்துருச்சுன்னு சொல்லும்போது அது அந்த ஃபேக்ட் கரெக்டாக ஒத்துக்குது. பட் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உலகத்திலே 10 வருஷமா ஒரு பழமும் பாலும் கெடாமல் இருக்குங்கிற நம்பிக்கை கூடிய இருக்க ஆட்கள் யார் இருக்காங்கன்னா திமுக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் சகோதரி பிரேமலதாக்கு 10 வருஷம் ஒரு பழமும் பாலும் கெடாமல் இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய மெடிக்கல் மிராக்கிள் இல்லை, கின்னஸ் ரெக்கார்டு. அதெல்லாம் பழமும் அழுகி போயாச்சு, பாலும் கெட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் 2011 அப்புறம் அசம்பிளியில் எந்த எலெக்ஷன்ஸ்லேயுமே தேமுதிகனால ஜெயிக்க முடியாதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, அவர்கள் தேர்தல் கணக்கு தப்பு. அவங்க தேர்தல் கணக்கு அவங்க போட்ட கணக்கு வச்சு எடுத்த முடிவும் தப்பு. அதனால தான் 0. 2011 தான் அதிமுக இருக்கும்போது மட்டும்தான் எதிர்கட்சி தலைவர். அதாவது நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா விஜயகாந்த் எப்போ முடிவெடுக்க எடுத்து இருந்தாரோ அப்போ வரைக்கும் அவர் கரெக்டாக எடுத்திருக்காது கட்சி, அதுக்கப்புறம் இல்லை. 2011 அதே விஜயகாந்த் முடிவெடுத்தாரு, மக்கள் நல கூட்டணி இல்லை அதான் முடிவெடுத்தாரு. ஆனால் பேக் ஃபயர் ஆச்சு. அப்போதான் திமுக என்ன பண்ணாங்க, ஒரு 3 மாவட்ட செயலர் தூக்கி எம்எல்ஏ கொடுத்து கெடுக்க பார்த்தாங்க, கட்சி உடைக்க பார்த்தாங்க, கூட்டணி வரணும். அந்த கட்சியை நம்பி போயிருக்காங்க. இப்போ அவங்க என்ன இதான் வரல. இப்போ தேர்ட் ஹேட்ரிக் 0. அடிப்படையாக ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு டிஎம்டிகோட ப்ராஸ்பெக்ட் கான்ஸ்டிட்யூன்சி ஒன்று எடுத்துக்கலாம். வாட் குட் பி தி ப்ராஸ்பெக்ட் கான்ஸ்டிட்யூன்சி ஆஃப் டிஎம்டிகே? ஒரு கான்ஸ்டிட்யூன்சி இருக்கு. அவர் விருதாச்சலம் ரிஷிவந்தியம் இப்போ செட்டிங் எம்எல்ஏ யாரு? டிஎம்கே தானே? டிஎம்கே வசந்தம் கார்த்திகேயன். ஆமா, ஹையஸ்ட் ஆன்டி இன்கம்பன்சி. ஒரு கல்குவாரின்னு அடிச்சு நொறுங்கி காசு சம்பாதிச்சு சொல்லி அந்த ஏரியாவில் போய் கேட்டால் திட்டாதவன் காரி துப்பாதவன் ஒரு வசந்தமா இருக்காரு. என்ன வசந்தம் ஆயிட்டார், வசந்தத்துக்கு மேலே போயிட்டார். இங்கே இப்போ அது ரிஷிவந்தியம்னு தேமுதிக கொடுத்த ஆன் கிரவுண்ட் அவங்க கேன்வாஸ் பண்ண போகிறது யாரு? பிரேமலதா தான் போகிறாங்க. சீட்டு அதே வசந்தம் கார்த்திகேயன் தான் கேம்பெயின் போவார். அப்புறம் இங்கே ஒரு ஐடியாலாம் பேசும். ஒரு கூட்டணின்னு ஒன்று அமைச்சா கிரவுண்டில் சிங்க் தெரியணும். ஒருவர் ஜெயிப்பதற்கு இன்னொருத்தர் வேலை பார்த்து ஜெயிக்கிறத கையில் கொடுக்கணும்.
ஒரு தொகுதி எக்ஸாம்பிளே போதுமா உங்களுக்கு இப்போ? கரெக்ட். இவர் தான். அதனால் தேர்தல் கணக்கும் போட தெரில. அதுக்கப்புறம் 2014 இன்னும் நிறைய காமெடி வரலாம் இருக்கு பிரதர், வெளியே சொல்லாம தெரியல. 2014 நேராக டெல்லி ஃப்ளைட் ஏறி போயிட்டு தமிழ்நாட்டிலேயும் மிகப்பெரிய கட்சி நாங்கள் எதிர்கட்சி, நீங்கள் எங்களோட கூட்டி வாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் பேசின வரலாறுலாம் இருக்கு. அப்போ காங்கிரஸ் இன்சார்ஜ் என்ன சொன்னார்னா, இப்போ மணி 3 ஆகுது, டீ சாப்பிட்டு கிளம்புனீங்கன்னா 6:30 கடைசி ஃப்ளைட்டு சென்னைக்கு கிளம்புன்னு சொன்ன வரலாறுலாம் இருக்கு. அதனால கணக்கு எப்படி வேணால் போடணும். அவங்க கணக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கல, இந்த வரைக்கும் கொடுக்க போகிறதில்ல. அது கணவன் பெயரை வைத்து மனைவியும் அவருடைய தம்பி அவருடைய குழந்தைகளும் வளமாக இருக்கலாம்ங்கிறது ஒருத்தரோட உழைப்பை தவறாக பயன்படுத்துறாங்கிற விமர்சனத்தை மறுக்கையில். அவங்களுக்கே தெரியும் ஜெயிக்க முடியாதுன்னு, அதுக்காக ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஒரு எம்பி எப்படியா எம்பி ஆயிடணும்ன்றதுக்காக ஒரு ராஜ்யசபா இன்னும் சொல்றேன், இந்த 2024 ஏடிஎம்கேயோட கூட்டணி இல்லைன்னா இந்த 2% ஓட் பேங்கோட கிளைம் பண்ணி கிடையாது. 0.4 2% பண்ணி கொடுத்தது அதிமுக. ஆமா, இத்தனைக்கும் கேஸ் போடுறாரு. ஆப்போசிட் மாணிக்கம் அவர் மேல கேஸ் நிக்குது, அவர் ஏமாதி ஜெயிச்சிட்டாரு. கூட்டணி யாரும் போய் சேர்ந்திருக்கிறாங்க? அதே திமுக, அதே காங்கிரஸ். அதான் சொல்றேன், அங்கே போய் கூட்டணின்னா இது உண்மையிலே ஏதாவது சீரியஸான பல விஷயங்கள் நடக்கும்போது ஏதோ ஒரு காமெடியான விஷயங்கள் நடந்ததுனால நல்லது அப்படி நினைச்சுக்க. இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவு பெற்றன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். அதான், அதை தாண்டி அதை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நேஷனல் மீடியாவுக்கும் ரீஜனல் மீடியாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு 12 மணிக்கு ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு கமெண்ட் போட்டால் கதவை தட்டி கைது பண்ணி குண்டாஸ் போடுறதை பற்றி இது வரைக்கும் யாரும் பேசல. இங்கேயும் யாரும் பேசல, அங்கேயும் பேசல. அதிமுகவுக்கு கூட ஐடிவிக்கு மற்ற கட்சியை சார்பிலும் how much it is more better. அதாவது சேப்பாக்க திருவல்லிக்கேணியோட பொறுப்பாளர், அது தான் அவரோட கான்ஸ்டியூன்சி, டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரோட கான்ஸ்டியூன்சி சேப்பாக்க திருவல்லிக்கேணி. உண்மையிலேயே அந்த தொகுதி டெவலப்மெண்ட் இருக்கா இல்லையா? நான் தொகுதியில் தான் இருக்கேன், அது டெவலப்மெண்ட் ஆகலை. திராவிட மாடல்னு முதலமைச்சர் சொல்லிட்டு அந்த திராவிட மாடலோட அதிமுகவோட விளக்கம் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, அப்புறம் வேற என்ன நிதி, இன்னொரு சைடில் அவங்க மாமன், மச்சான், அங்காளி, பங்காளி அப்படிங்கிறது எல்லாமே இப்படின்னு அவங்க குடும்பம் மட்டும்தான். இந்த டைனஸ்டி முன்னேற்றம் பேர் சொல்கிற டிராவிட மாடல் ஃபேக். இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது என்னென்னா, விஜய் வந்தவர் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் எல்லாமே ஏடிஎம் போகாமல் இவர் அப்படி எடுத்துருந்தாரு. ஆனால் அவர் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாண்ட் எடுத்தார்? எனக்கு கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு கொள்கை எதிரின்னு ஆரம்பிச்சார். நாங்கள் 75 ஆண்டு பவள விழா கொண்டாடிட்டோம்னு சொல்லி ஒரு கட்சி சுற்றிட்டு இருக்குது. என்ன அந்த பூச்சி களத்தில் நாங்களும் பாஜக தான் சொல்கிற அளவுக்கு போயிருக்கு. இவர் அதுக்கு தூமம் போடுறாரு, நானும் திமுக தான் அப்படின்னா கீழில் சிரிப்பாக சிரிக்கிறேன்.